ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம், அதுவும் பிரியாணி டைப்பில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் இந்த குக்கரில் தான் பண்ண போகிறேன், அதனால் இதுலேயே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் தேவையான அளவு ஆயிலும் நெய்யும் விட்டுருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி பிச்சு இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாசனைக்கு தேவையான பொருள், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. போட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் கிடைக்கணும். ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டை நான் இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நான் ஒரு 6 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதில் மஞ்சள்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு குழந்தை இருக்கனால அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இதில் 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. தயிர் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது என்ன பண்ணணுன்னா நம்ம சாப்பாடு குழையாமல் கொஞ்சம் உதிரியாக வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தயிர் விட்டுறோம். விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இப்போ வெந்து வரட்டும். நான் பார்த்திங்கன்னா இந்த மசாலா செய்யறதுக்கு முன்னாடியே அரிசியை இதில் நான் அளந்து ஊற போட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் தான் நான் அளந்துருக்கேன். 2 டம்ளர் அளந்துருக்கேன். ஸோ இந்த 2 டம்ளர் அளந்து தான் இதில் போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா அரிசியை கழுவி 2-3 தடவை கழுவிட்டுட்டு அப்புறம் தண்ணியில் அப்படி ஊற வச்சுருக்கேன். இது பிரியாணி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எந்த டம்ளரில் நம்ம அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி வைக்க போகிறோம். ஓகேங்களா? நான் இப்போ இல்லை பாஸ்மதி ரைஸ்லலாம் நான் பண்ணலை. பிரியாணி பொதுவாக எல்லாருமே அதில் தான் பண்ணுவாங்க. தக்காளி சாதம், பிரியாணி எல்லாமே பாஸ்மதி ரைஸில் பண்ணுவாங்க. ஆனால் நான் நம்ம சாப்பாட்டு அரிசி, அதாவது பொன்னி அரிசியில் தான் செய்வேன் எப்பயுமே. ஸோ அதை தான் இப்போ நான் அதை ஊற வச்சுருக்கேன். அதோட கணக்கு தான் உங்களுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி விடணும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது, தக்காளி இருக்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது.
ஏன்னா நம்ம தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, ஸோ அதிகமாகிடும். அதனால் இதை ட்ரையாக இருக்கும் போது பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சா எனக்கு வந்து மொத்தமாக 5 டம்ளர் ஆகுது. ஸோ 5 டம்ளர் தண்ணி வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் எல்லாமே. ஸோ இப்போ வந்து இது கொதி வரணும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியே ஒரு கைப்பிடி அளவு புதினா இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் ஏற்கனவே அலம்பி வச்சுட்டேன் மல்லியும் புதினாவையும். அதனால் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு 2 சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ தண்ணி வந்து நம்ம கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து இதில் சேர்த்துட்டேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்பு காரம் எல்லாமே நான் முதலே சொன்ன மாதிரி செக் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி வரணும். அதாவது சாதம் வந்து கொஞ்சம் வெந்த உடனே நம்ம குக்கர் மேலே விசில் போட்டுட்டோன்னா ஒரு 3 விசிலில் நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜு விசில் போடுறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து விசில் போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விசில் போட்டுட்டேன். ஸோ 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில் வந்து ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்மெல்லு. நம்ம டொமேட்டோ சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை நான் மீண்டும் வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.